நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா இன்னும் ஸ்கூல் கிளம்பல? இதோ கிளம்பிட்டேன்ப்பா. இதான் நீ ஸ்கூல் கூட்டு போற டைமா? சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க. நான் சொல்றேன். என்ன? ஒன்னும் இல்லைங்க. அதான் உன் பொண்ணு சேலையை பிடிச்சிட்டே வரால. காரணம் இல்லாம அம்மா பொண்ணு வரமாட்டீங்களே, என்னன்னு சொல்லு. என்ன ஸ்கூல்ல டூர் போறாங்களா? அது இல்லைங்க. அப்புறம் ஃபிளாக் டே, டீச்சர்ஸ் டேன்னு ஸ்கூல்ல ஏதாவது காசு கேட்டாங்களா? அதுவும் இல்லைங்க. அப்புறம் என்ன? சுதந்திர தினம் வருது. சரி, அதுக்கு அதுக்கு அன்னைக்கு அவ ஸ்கூல்ல ஏதோ கலை நிகழ்ச்சியெல்லாம் இருக்கா. அவ ஸ்கூல்லயே கேபி தான் நல்லா ஆடுற பொண்ணுன்னு எல்லா டீச்சரும் சொல்றாங்களாம். அதனால கேபி தான் ஆடணும்னு எல்லாரும் சொல்றாங்களாம். உடனே உன் பொண்ணு சரின்னு சொல்லிட்டாளா? இல்லைங்க, உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் சொல்றேன்னு சொல்லியிருக்காளாம். இண்டிபெண்டன்ஸ் டே காரணமா? ம், ம், ம். ஆமாவா இல்லையா? அது இல்லைங்க. நீ வாயை மூடு. உன்னை யாராவது கேட்டாங்களா? நீ சொல்லுமா. இல்லப்பா, சார் தான் நீ நல்லா ஆடுவேல, ஏன் இதில் ஆடக்கூடாதுன்னு கேட்டாருப்பா. அவருக்கு எப்படி தெரியும் நீ நல்லா ஆடுவேன்னு? பசங்க தான் சொன்னாங்கப்பா. இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பொட்ட பிள்ளைக்கு இந்த கருவு எல்லாம் தேவையில்லைன்னு. சின்ன பொண்ணுன்னு சப்போர்ட் பண்ணல. இப்ப பார் எது வரைக்கும் கொண்டு போய் நிக்குதுன்னு. ஏய், ஏற்கனவே நீ டான்ஸ் கத்துக்கணும்னு சொன்னப்ப நான் என்ன சொன்னேன்? இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னேன்ல. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அந்த தப்ப பண்ற? அவ சொல்லலங்க, அவளோட டீச்சர் தான் கம்பல் பண்ணி. நீ வாயை மூடு. எல்லாம் உன்னாலதான். நீ தான் இவளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறியா? முதல்ல உன்னை உதச்சா சரியா போயிடும். கண்ட பாட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கு போய் அசிங்கமா ஆடுறதெல்லாம் ஒரு நல்ல குடும்ப பெண்ணுக்கு தேவையாடி? இல்லைங்க, பரதநாட்டியம் தான். ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்க, கூட பேசிக்கிட்டே இருக்க. இந்த பார், இந்த வீட்ல இருந்து யாரும் ஆட்டம் பாட்டம்னு கூத்தடி கூடாது, புரியுதா? என்னடி பாக்குற? ஓ, டோம் மட்டும் போறானா? ஏய், அவ ஆம்பளடி, என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஒட்ட பிள்ளைங்க வாயை மூடிட்டு ஸ்கூலுக்கு போனோமா வந்தோமான் இருக்கணும். அவன்லாம் சுமாரா படிச்சாலே போதும், 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்த என்ஜினியர் சீட்டை வாங்கிடுவேன். ஆனா இவளுக்கெல்லாம் அவ்வளவு பணம் செலவழிக்க முடியுமா? ஏன் செலவுல படிச்சு அவ புருஷனுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கா? இந்த பார், ஒழுங்கா அவளா படிச்சு ஒரு சீட்டை தேடிக்கிட்டா தான் உண்டு. இல்லைன்னா இருக்கவே இருக்கு இங்கிலீஷ் லிட்டரேச்சர், பிஏ ஹிஸ்டரின்னு. என்னங்க இப்படி சொல்றீங்க? வாயை மூடிக்கிட்டு பொட்ட புள்ளைய ஒழுங்கா வளர்க்குற வழியை பாரு. உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? போ, ஸ்கூல்ல போய் சொல்லு, அப்பா இதுக்கெல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு. இந்த பார், இன்னொரு தடவை டான்ஸ் அது இதுன்னு இவன் என் கண்ணு முன்னாடி வந்து நின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னங்க? டீச்சர் திரும்பினா என்ன உசுப்புடி. உஷாரா பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி. சனே, என்ன? டீச்சர் திரும்பலல்ல? இல்லை இல்லை, போர்டில் என்னடி எழுதி போடுறாங்க? என்னமோ ஏபிசிடி எழுதி போடுறாங்க. உன்னை போய் பார்த்துக்க சொன்ன பாரு, என்ன சொல்லணும். என்ன எழுதல? எழுதணும். அங்க என்ன ஒரே பேச்சு? உன்னதான் எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எழுதிட்டு இருந்தேன் மிஸ். எங்க காட்டு பாப்போம்.
எங்க உன்னையும் காணோம். காப்பி பண்ணாம இருந்தது தப்பு. நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது இப்படி பேசிட்டு இருந்தது 2வது தப்பு. எழுதாமையே எழுதுறேன்னு போய் சொல்றது 3வது தப்பு. சாரி மிஸ். முதல்ல எழுது. கைபாம். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னா என்ன? ஒன்று வந்து ஆக்டிவ் வாய்ஸ் டீச்சர், இன்னொன்று வந்து பாசிவ் வாய்ஸ் டீச்சர். உட்காரு. 7Cக்கு நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஆர்வமா ஓடி வரதுக்கு காரணமே நம்ம கைபாம் தான். வேற கிளாஸ்க்குலாம் போகும்போது நல்லா பாடம் எடுத்து டயர்டாகி வெளியே போவேன். ஆனா 7Cல மட்டும் வெளியே போகும்போது சந்தோஷமா போறேன்னா அதுக்கு முழு காரணம் கைபாம் தான். நாங்களா இல்லையா டீச்சர்? ஆமாமா, நீயும் தான். எதுக்குடா எல்லாரும் சிரிக்கிறாங்க? மானத்தை வாங்காம சும்மா இருடா. சரி, இதுக்கான ஆன்சரை நான் எழுதிடுறேன். நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அர்ஜுன் க்ளோஸ்ட் தி டோர். இதை பாசிவா மாத்தி சொல்லுங்க பாப்போம். கேபி, நீ சொல்லு. கேபி, கேபி உன்னதான். மிஸ், நான் இப்ப என்ன சொன்னேன்னு சொல்லு. கிளாஸ் கவனிக்கிறியா இல்லையா? கவனிச்சேன் மிஸ். அப்ப சொல்லு, அர்ஜுன் க்ளோஸ் தி டோர். இத பாசிவ் வாய்ஸ்ல எப்படி சொல்றது? போ, வெளியில போய் ஒரு 10 நிமிஷம் நில்லு. அப்பதான் மூளை சுறுசுறுப்பாகும். மிஸ், இதெல்லாம் காப்பி பண்ணுங்க முதல்ல. என்ன கேபி? குட் மார்னிங் சார். என்ன கிளாஸை விட்டு வெளியில் நிற்கிற? டீச்சர் என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க சார். ஏன்? கிளாஸை கவனிக்காம இருந்தேன், அதான். நான் வந்துடுறேன், இருங்க, ஒரு நிமிஷத்துல வந்துடுவேன். அப்போ உன் மேலே தான் தப்பு, டீச்சர் மேலே இல்லை. ஆமாம் சார். நல்ல வேலை, தப்பா அவன் மேலன்னு ஒத்துக்கிட்டா. இல்லைன்னா இங்க ஒரு அடிதடி சண்டையே நடந்திருக்கும். மற்றவங்க கிளாஸ்ண்டா இதெல்லாம் யோசிக்கலாம், ஆனால் எஸ்தர் டீச்சர் கிளாஸ்ண்டா கரெக்டாக தான் இருக்கும். இப்போ எதுக்கு சார் இந்த ஐஸு? இல்லைங்க, உண்மையை தான் சொல்கிறேன். இந்த ஸ்கூலில் பெஸ்ட் டீச்சர் ஆமல நீங்கள்? ஆமாமா, உங்களுக்கு அடுத்த பெஸ்ட் டீச்சர் நான் தான். சரி கேபி, என்னாச்சு உனக்கு? ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை மிஸ். ஒன்றும் இல்லாத மாதிரியா நீ இருக்க? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது என்னமோ நடந்திருக்குண்டு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சார் கிட்ட தான் தனியா சொல்லணும்னா சொல்லு, நான் வேணா உள்ள போறேன். சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டீச்சர். சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? அப்பா என்ன ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பிரச்சனை? அப்பா என்ன ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு சார். ஏன்? அவருக்கு பிடிக்கல சார். சரி, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னியா? ஆமாம் சார். அதுக்கு என்ன சொன்னாரு? வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னாரு சார். என்ன, வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாரா? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அவருக்கு என்ன பைத்தியமா? அவரை திட்டாதீங்க மிஸ். அவர் உன்னை திட்டும் போது நான் மட்டும் உங்க அப்பாவை திட்டக்கூடாதா? பாத்தீங்களா சார், பிள்ளைகள்லாம் இப்படி எப்படியோ மாறிட்டாங்க எஸ்தர். அப்பாக்கள் மட்டும்தான் அப்படியே அடம் முடிச்சுட்டே இருக்காங்க. சீக்கிரம் மாறுவாங்க சார். மாறணும். இப்போ என்ன சார் பண்ணலாம்? நீ சொல்லு, வேணாண்டா அப்படியே விட்டுடலாம். எனக்கு ஆடணும்னு ஆசையா இருக்கு சார். அப்ப ஆடு. அப்பா, அவர் வீட்டில் தானே இருப்பாரு, நீ ஸ்கூல்ல தானே ஆட போற. யாராவது பார்த்துட்டு போய் அவர்கிட்ட சொல்லிட்டா? அப்படி யாரும் சொல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. இல்ல, ஒருவேளை பார்த்துட்டு போய் சொன்னா என்ன பண்றது?
ஏங்க எல்லாத்தையும் இப்பயே யோசிக்க முடியும் என்னங்க இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நிஜமாவே நான் ஆடலாமா சார்? கண்டிப்பா நீ ஆடியே ஆகணும். பிரச்சனை வராதுல்ல சார்? நீ ஆடலண்டாத்தான் பிரச்சனையே வரும் இந்த ஸ்டாலின் சாரால. தேங்க்யூ சார். என்ன பாட்டு சார்? உன்னோட டான்ஸ் ஸ்கூலுக்கு வந்து உன்னோட டான்ஸ் டீச்சரை பார்க்குறேன். தேங்க்ஸ் சார். சார் சாயங்காலம் வீட்டுக்கு லேட்டா போனா அப்பா 7-8ன்னு கேட்பார்ல சார்? உனக்கு தான் மேக்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கே. நல்ல ஆடு, அது ரொம்ப முக்கியம். சரி உள்ள போ. சாரி இவ உள்ள போலாம்ல. நீ உள்ள போ. ஏய் சொல்லுடி, என்னடி சொன்னாரு? என்ன சொன்னாங்க? என்ன சார் பண்றீங்க? என்ன இதெல்லாம் தப்பு இல்லையா? 4 பேருக்கு நல்லது செய்யணும்டா, எதுவுமே தப்பு இல்லை. மியூசிக்லாம் பலமா தான் இருக்கு. நீங்க பயங்கர சீரியஸான ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தா இப்படி காமெடி பண்றீங்க. ஏங்க ஏஹெச்எம்க்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு நல்லா காமெடி வரும். தெரியுது தெரியுது. சார் எனக்கு கூட பரதநாட்டியம் கத்துக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை சார். யோ எதுக்கு அப்படி ஒரு கொலவெறி உனக்கு? இல்ல சார், சிவகாமி வீணை வாசிக்கல அதான். ஓ அது வீணை வாசிக்க நீ ஆடுற மாதிரி? ஆமா சார். யோசிச்சு பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. மிஸ் என்னம்மா? எங்க சார் போய் பாரு. குட் ஈவினிங் சார். பாட்டி எங்க சார் வந்திருக்காங்க, வாங்க. பாட்டி இவர் தான் ஸ்டாலின் சார். வணக்கம். வணக்கம். நான் குருவி, சாருக்கு எல்லாமே நான் தான். சாரி மேடம், நான் உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டேனா? என்னங்க நீங்க, இதுல எனக்கு என்னங்க சிரமம்? என் பேத்திக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதுவும் அவ ஆசைப்பட்ட மாதிரி ஆடுற வாய்ப்பு. நான் தாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்ல திறமையான பொண்ணு, இதில் நல்லா பண்ணிட்டா அவளுக்கு இதில் ஒரு நம்பிக்கை வரும்ல. ஆமாங்க, அவங்க அப்பாவுக்கு டான்ஸ்னா சுத்தமா பிடிக்காது. ஆனா எங்க வீட்ல எல்லாருக்கும் இதுல ஆர்வம். நீங்கள் தாங்க உண்மையிலே பெரியவங்க. பேத்தியோட ஆர்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இவ தாங்க எல்லாமே. அதான் என் மருமக புள்ள கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்லன்னு இவளை டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டுருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வந்தா அன்னைக்கு எனக்கும் சேர்த்து உத கிடைக்கும். ஒரு தடவை வாரதை பார்த்துட்டா இவங்க அப்பாவுக்கு எல்லாமே புரியும், இவ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் தான் கேபியோட டான்ஸ் டீச்சர். இன்னைக்கு நீங்க வரதா சொல்லியிருந்தா? ஆமாம் மேடம். என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். சுதந்திர தினத்துக்கு கேபி ஒரு டான்ஸ் பண்ணணும். என்ன பாட்டுக்குன்னு சொல்லுங்க சார், நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். ஆமாண்ணா, பெரிய பாட்டு சலங்க வெளில வர ஓம் நமச்சிவாயா, அதை விட்டா வைதேகி காத்திருந்தால அழகு மலராட, அதானே? யோ இதெல்லாம் வேளாண்டு தானே இவ்வளவு தூரம் வந்து டீச்சர்கிட்ட பேசிட்டு இருக்கான், திரும்பவும் நீ அதவே சொல்ற? இல்ல சார், பொதுவா ஸ்கூல்ல அதை தானே பண்றாங்க, அதனாலதான் சார் அப்படி சொல்றாரு. இல்லைங்க, இந்த டிவி நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த ஜோடி உங்களில் பிரபுதேவா, இதெல்லாம் பார்த்துருக்கேன் சார். அதுல எல்லாம் ஒரு நல்ல கான்செப்டா எடுத்துக்கிட்டு அருமையா பண்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல தீமுக்கு வித்தியாசமான கான்செப்டா யோசிச்சு ஏதாவது பண்ணுங்க. இந்த பேசிக் கோரியோகிராஃபி முடிஞ்சோடனே நானே வந்து பார்க்குறேன். கண்டிப்பா சார். சுதந்திர தினத்தை ஒட்டி ஏதாவது ஒரு நல்ல தீமா இருந்தா பெட்டர். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் ரெடி பண்ணி தரேன் சார். அதானே எங்க டான்ஸ் ஸ்கூலுக்கும் பெருமை. ஆமாங்க. அப்ப நான் வரேன் சார். வாங்க. கேபி வாமா. நானும் வரேன் சார். கேபி நல்லா பிராக்டிஸ் பண்ணணும், இது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆமாங்க. அவ பெஸ்ட்டுன்னு எல்லார்கிட்டையும் அவ காட்டணும், அதுக்கு நீங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா செய்யறேன் சார். ஓகேங்க, வரேன் சார். வாங்க சார். அது ஏதோ கோரிக்கோ கிராபிக்கோன்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன சார்? யோ அது கோரிக்கோ கிராபிக்கோ இல்லையா, கொரியோகிராஃபி. கொரியோகிராஃபின்னா டான்ஸ் அர்த்தம். அப்போ நான் டான்ஸ் கத்துக்குவா வேணாவா சார்? இப்ப நீ முதல்ல டான்ஸுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு, அதுக்கப்புறம் கத்துக்கலாமா வேணாம்னு முடிவு பண்ணுவான். டி ஓ அவுட்டு, வா போலாம். என்ன சார்? யோ குருவி, எவ்வளவு நேரமே வெயிட் பண்றது? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 4 மணிக்கு பல்லு அடிச்சோடனே குருவி பறந்து ஓடிடுமே,
இன்னைக்கு என்ன கரண்ட் கம்பியில உட்காந்துருக்கு? அது ஒண்ணும் இல்ல சார், நம்ம ஹெட்ல இருக்கு சார்லஸ் சார்ல. ஆமா, அவருக்கு என்ன? இன்னைக்கு வட்டி காசு தரணும் சார். வெளில வந்தா எங்க வட்டி தரணுமேனு ஆபீஸ் உள்ளே உட்காந்துருந்தாரு. விடுவேனா குருவியா கொக்கா ஒத்த கால்ல நின்று வாங்கி வந்துட்டேன்ல. ஏ குருவி, இப்படி எல்லாம் அநியாய வெட்டிக்கு விடுறிய, இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையா? இதுல என்ன சார் தப்பு இருக்கு? ஹவுசிங் லோனு, வெஹிக்கல் லோனு, பர்சனல் லோனு எல்லா பேங்க்கும் வட்டி கொடுக்குது. அதை விடுங்க சார், கஷ்டப்படுற நாட்டுக்கு வேர்ல்டு பேங்க் கடன் கொடுக்குறது இல்லையா? பாரா யோ குருவி, என்ன நீ இன்ஃபர்மேஷன்லாம் பின்றியா? ஒரு நிதியமைச்சர் போஸ்ட் காலியா இருக்கான், பேசாம போயிடுறியா? சேர்த்து விடுங்க சார், பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போய் வட்டி கூட்டு செட்டில் ஆயிடுறேன். அட பாவி, நீ எல்லாம் பண்ணாலும் பண்ணுவியா? நீயும் ஹெட் மாஸ்டர் இல்லைண்டா, இந்த ஸ்கூல்ல எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கியா? ஐயோ சார், நான் அவ்வளவு பெரிய காமெடியெல்லாம் இல்ல சார், நான் வெறும் சாதாரண குருவி. அவரு தான் பறந்து. அப்படியா? இரு சார்கிட்ட போட்டு கொடுக்குறேன். தாராளமா போட்டு கொடுங்க சார். அவர் இத பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டாரு, பெருசாவும் ஏத்துக்க மாட்டாரு. குருவி, யாரு அந்த நேரத்துல? தெரியலையே சார். சரி, யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன, கிளம்பு. அவங்களா சார்? வாட்ச்மேனு நம்மள கை காமிச்சு ஏதோ பேசுறாரு. அதானே குருவி, ஏதாவது பிரச்சனையா? வரட்டும் சார், கேட்டுருவோம். யோ, எனக்கு தெரிந்த ஊர்ல யாரையும் தெரியாதே. நான் யாருக்கு நல்லதும் பண்ணல கெட்டதும் பண்ணல. என்ன யாரு தேடி வர போறாங்க? ஒருவேளை உங்ககிட்ட வட்டிக்கு வாங்குற கஸ்டமர் என்னமோ? இங்க ஸ்டாலின்ங்கிறது சார் உங்களை தேடி தான் சார் வந்துக்கிறாங்க. நான் சார் புரியலையா? அது ஒண்ணும் இல்ல, நீங்க யாரை தேடி வந்துக்கிறீங்கன்னு சின்னதா ஒரு பெட்டு கட்டணும், அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. யோ குருவி, சும்மா இருக்கியா? சார் சொல்லுங்க சார், என்ன வேணும்? இங்க 7C கிளாஸ் டீச்சர். நான் தான் சார். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நான் கேபியோட ஃபாதர். ஓ வணக்கம் சார், சொல்லுங்க. வழக்கமாக ஸ்கூல் முடிஞ்சு 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவா. ஆனால் இப்போல்லாம் வர்றதுக்கு 6-7 மணி ஆகுது. கேட்டால் ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸுங்கிறா. அதான் உண்மையா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வழக்கமாக ஸ்கூல் முடிஞ்சு 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவா. ஆனால் இப்போல்லாம் வர்றதுக்கு 6-7 மணி ஆகுது. கேட்டால் ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸுங்கிறா. அதான் உண்மையா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். என்னது ஸ்பெஷல் கிளாஸா? இங்க சாதா கிளாஸ் எடுக்கிறதே வழியா காணோம், இதுல ஸ்பெஷல் கிளாஸ் வேற எங்க எடுக்கிறது? யோ, உனக்கு ரொம்ப தெரியுமா? முந்திரி கொட்டை மாதிரி முந்திரி பேசுற. சார் எனக்கு எல்லாம் தெரியும் சார். என்ன தெரியும் உனக்கு? எல்லாம் தெரியும் சார். இந்த ஸ்கூலோட மொத்த ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லுவாப்பா. அது வந்து சார், அதுக்கு எனக்கு என்ன சார் சம்மந்தம்? சம்மந்தம் இல்லைல்ல? அதே மாதிரி தான் பசங்களோட படிப்புக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்புறம் என்ன நீ கிளாஸ் இருக்கு இல்லைன்னு கருத்து சொல்லிக்கிருக்க? ஏன் சார் டெய்லியும் கிளாஸ் சாத்திர எனக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ் முடியும்னு தெரியாதா? யோ, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு கம்முடியா. சார் கிளாஸ் இருக்கா இல்லையா? இருக்கு சார், தினம் இருக்கு. ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் 2 hours மேக்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்குது சார். இன்னைக்கு இருந்துச்சா? ஆமாம் சார், இருந்துச்சு. எத்தனை மணிக்கு முடிஞ்சது? இப்போ தான் ஜஸ்ட் நோ கிளாஸ் முடிச்சுட்டு பசங்கள்லாம் அந்த பக்கமாக போகிறாங்க, நீங்கள் இந்த பக்கமாக வரீங்க. இதில் என்ன சார் டவுட் உங்களுக்கு? இல்லை, அவன் நடவடிக்கை கொஞ்ச நாளாவே சரியில்லை. என்ன? ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, சொல்லுங்கள் சார். அவளுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷன் ஆடணும்னு கேட்டா, நான் போகக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லிட்டேன். ஒருவேளை எனக்கு தெரியாமல் டான்ஸ் அது இதுன்னு. சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது சார். ரெகுலராக ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, எல்லாருமே இங்கேருந்து தான் போயிட்டுருக்காங்க. ஓ சார், நேரம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க சார். என்ன ஒரு? ஆமாம் சார், இப்போ தான் போனாங்க சார். பொய் சொல்கிற வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வாத்தியாராக இருந்துக்குன்னு கொஞ்சம் கூட அசராம இப்படி போய் சொல்கிறீங்க, ரொம்ப தப்பு சார். யோ, தப்பெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் வண்டி எடு. என்ன சார் ஆச்சு? யோ, அந்த பிள்ளை டான்ஸ் கிளாஸில் இருக்குமியா, கேர்ள் போய் சேர்றதுக்குள்ள எப்படியாவது குறுக்கு வழியில் போய் அந்த பொண்ணை கொண்டு போய் வீட்டில் சேர்க்கணுமியா. நீ வண்டி எடு. சரி சார். ஓயா.
ஸ்டாலின் என்னடானா ஊருக்கு உழைப்போம் எம்ஜிஆர் மாதிரி ஸ்கூல்ல உருவாகிட்டு இருக்கான். நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படி சார்? நான் என்ன சார் பண்ணணும்? சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் அவன் நாம அடிக்கணும். நாம அடிக்கிற அடியில அவன் எந்திரிக்கவே கூடாது.